ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்பவே கவுண்டர்ல கிரௌடு எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. யாராவது நாளைக்கு டிராவல் பண்றீங்க, காலையில ரீச் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தியானம் ஈவினிங் எப்போ போனீங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் ஆகட்டும், நாளைக்கு காலையில நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா திருமலைக்கு நீங்க வைகுண்ட துவார தரிசனத்துல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம சேனலையும் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் இந்த 10 டேஸ்க்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் கிடைக்கக்கூடியதை பொறுத்து நம்ம அதுல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்து தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 நாளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பவே ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல கிரௌடு வந்து நிறைஞ்சு வழியுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். எந்தெந்த கவுண்டர்ல இப்ப கிரௌடு இருக்கு, என்ன மாதிரி ஆஃப்லைன் கவுண்டர்ஸோட ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றதும், நீங்க நாளைக்கு எந்த கவுண்டருக்கு போகலாம் அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷனை வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. இப்போ நாம ஷேர் பண்ணியிருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு சில டெலிகிராம் குரூப்ல, தெலுங்கு குரூப்ல அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிரௌடோட அப்டேட் எங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அலிப்பிரி நடைபாதை கிட்ட பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடியது தான் பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வெளியிலேயே எவ்வளோ பேர் உட்கார்ந்து வெயிட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. இது இன்னைக்கு ஈவினிங்கோட ஸ்டேட்டஸ். நைட்டு இப்ப கரண்டா லைட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே வந்து இருக்காங்க. இப்பவே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் அப்படின்றது கண்டிப்பா மத்தியானம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில வந்து ஒரு 10-11 மணிக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயருமே, அதாவது இந்த வருஷம் ஜனவரியில வந்துச்சு இல்லையா வைகுண்ட துவார தரிசனம், அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு தான் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் வந்தனால ஸோ ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்க கூடாது, டிக்கெட் கொடுத்தரணும்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி நாளைக்கு 10 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி கூட கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறது வேண்டியதுதான் வந்து வேலையே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல நிறைய பேர் வந்து நடைபாதையா போறோம்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க திருவண்ணாமலையில இருந்து நடந்து நடைபாதையா போறோம்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படி உங்க மாதிரி நிறைய நடந்து போறவங்களும் அங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸோட பிரசன்ட் ஸ்டேட்டஸ். ஸோ அப்போ நீங்க நாளைக்கு போறீங்கன்னா இங்க போறது வேஸ்ட், மற்ற கவுண்டர்ஸை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது விஷ்ணு நிவாசம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய பேர் அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா எப்படியும் 23ஆம் தேதி டோக்கன் வாங்கிடணும், நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு மூலவர தர்ஷன் பார்த்தரணும் அப்படின்றதுக்காக தான். இதுவும் விஷ்ணு நிவாசம் தான். இது வெளியில வந்து பாருங்க, உங்களுக்கு போட்டோஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராம் நாயுடு பிரைமரி ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலு, அதே மாதிரி வந்து இந்திரா மைதானம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் போவாங்க. மற்றவங்க எல்லாருமே நம்ம வந்து சீக்கிரமா ரீச் ஆகக்கூடிய கவுண்டர், நம்ம டெய்லியும் வந்து எப்போ மாசம் மாசம் போனாலும் வாங்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல தான் அதிகமாக போய் டிக்கெட் வந்து வாங்குவாங்க. ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரௌடு வந்து ரொம்பவே ஹெவியா இருக்குங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமலையோட வீடியோஸ் கூட சில பேர் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த குரூப்ஸ்ல. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்க அவ்வளோ பெருசா வந்து திருமலையில ரஷ் இருக்க மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு பாருங்க. அவ்வளோ க்ரௌடு ஹெவியான மாதிரி இல்லை. ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரௌடு டபுள் ஆகும். ஏன்னா இங்க டோக்கன் வாங்குறவங்க எல்லாம் திருமலைக்கு தான் போவாங்க. ஸோ கூட்டம் ரொம்ப ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். அண்ட் வைகுண்ட ஏகாதசிக்கான டெக்கரேஷன் ஒர்க்ல இருந்து எல்லாமே திருமலையில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட போட்டோஸும் நமக்கு கிடைச்ச வரைக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு விஷ்ணு நிவாசமும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அதிகமா க்ரௌட் இருக்குன்னு தெரியுது. அதுக்கு அடுத்து எங்கெங்க க்ரௌட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து க்ரௌடு இப்போ நமக்கு நைட்டே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய க்ரௌடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கண்டிப்பா க்ரௌடு ஹெவியாவே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து லைன் போட்டிருக்காங்க. அந்த லைனுக்குள்ள என்டர் பண்றதுக்கே குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் என்டர் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே வெளியில வந்து உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் க்ரௌடு இருக்கும். நீங்க அதனால நாளைக்கு காலையில இல்லைன்னா மிட் நைட்ல எல்லாம் ரீச் ஆகுறீங்கன்னா, மற்ற கவுண்டர்ஸ்க்கு போக முடியலன்னா நீங்க இந்த மேப் நம்ம வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொரு லொகேஷனோட ஜி மேப்பும் லிங்க் பண்ணி வைக்கிறேன். நீங்க இருக்க இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இருக்கும். இல்லைன்னா ஆட்டோவோ ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கூட போகலாம். இதுல இந்திரா மைதானத்துல நிறைய கவுண்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது 20 கவுண்டர்ஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல 20 கவுண்டரா வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ZB ஸ்கூலு, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ZB ஹை ஸ்கூல் எம்ஆர் பள்ளி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திரா புஷ்கரணி இந்த மாதிரி இடங்களை ட்ரை பண்ணுங்க. இப்போ பக்தர்கள் வந்து சீக்கிரம் எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்து போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரி, இந்த 4 இடமுமே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த தான் டார்கெட் பண்ணி போவாங்க. மீதி இருக்கிற இடங்களுக்கு போறது ஒரு சிலர் வந்து போவாங்க, மீதி வந்து லோக்கல்ல இருக்க எல்லாரும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். எல்லாருமே லைன்ல நின்று தான் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க என்ன டைம் ரீச் ஆனாலும் கவுண்டருக்கு வந்து போயிருங்க. ஓகேங்களா? ஸோ கவுண்டர்ல போயிட்டு அங்க இருக்க லைன்ல வந்து உட்காந்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணொட்டி ஒன்று 23ஆம் தேதி டிக்கெட்டு, இல்லைனா 24ஆம் தேதி டிக்கெட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோக்கன் முடிய அடுத்து கண்டினியூவா கொடுத்துட்டே இருப்பாங்க 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல. குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு SST டோக்கன் வாங்க போறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌடா இருக்கக்கூடிய டைம்ல குழந்தைங்களெல்லாம் சேஃபா பக்கத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட் எல்லாம் கிளைமேட் பனியா தான் இருக்கும். வேற வழியில எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போகும்போதே உங்களுக்கு தேவையான ஸ்வெட்டரு, இந்த மாதிரி ஸ்கார்ஃபு இதெல்லாமே எடுத்துட்டு போங்க. மார்கழி மாசம் அப்படின்னாலே பனியும், நமக்கு வந்து கிளைமேட் வந்து எப்பயுமே சில்னஸா தான் இருக்கும். அது திருமலை, திருப்பதி அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. மேக்சிமம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கு. அதனால சேஃப்டியா போங்க. நீங்க தர்ஷன் டிக்கெட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு காலையோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பா நம்ம உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். எந்த அப்டேட்டா இருந்தாலும் நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல வரும், செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த கவுண்டர்ஸ்ல க்ரௌட் இருக்குன்றத உங்களுக்கு இன்டிமேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க போறவங்க ஓகே எந்த கவுண்டர் போலான்னு ஒரு டிசைட் பண்ணிக்குவீங்க இல்லையா? இல்லைன்னா நீங்களும் போயிட்டு அந்த க்ரௌடோட நின்று சிரமப்பட்டு, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 23ஆம் தேதி கிடைக்கல, 24 கிடைக்கல, 25 தான் கிடைக்குது, இல்லைன்னா அடிச்சு பிடிச்சி போனோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே நீங்க டிசைட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது போறாங்க, இந்த மாதிரி போறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி கவுண்டர்ஸ்ல இப்பவே க்ரௌட் இருக்குங்க, நீங்க இந்த கவுண்டர்ஸ் எல்லாம் போங்க, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மேப் எல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்த 10 நாள் SST டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தகவல்கள் தொடர்ச்சியா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்களும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல்ல வந்து வர்ற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.